சூப்பரான டேஸ்ட்டில் மண்சட்டி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து உனக்கு பாஸ்மதி ரைஸ் நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், மஞ்சள் தூள், மல்லித்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து வெங்காயம் வந்து நம்ம வறுத்து எடுத்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை குக் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக பிரியாணி தாளிக்கிறதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவு கீயும் சேர்த்துட்டு ரைஸ் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து 75% குக் ஆனதும் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு மண்சட்டியில் 2 ஸ்பூன் அளவு ஆயிலும் 2 ஸ்பூன் அளவு கீயும் சேர்த்துட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயமும் 2-3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா குக் ஆனதும் இது கூட புதினா கொத்தமல்லி இலையும் நம்ம ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். மேலே இந்த மாதிரி ரைஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட மேலே கீயும் வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டு நம்ம மண்சட்டி சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நார்மல் பிரியாணியை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.